குளச்சல் வர்த்தக துறைமுகம் திட்டத்திற்கான ஆதரவு மற்றும் எதிர்ப்பு குரல்கள் என இரண்டையும் பார்த்தோம். இனி குளச்சல் இணையம் வர்த்தக துறைமுக திட்டம் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி. தமிழகத்திற்கு இன்னும் ஒரு மிக பிரம்மாண்டமான வணிக கப்பல் தளம் ஒன்று வர இருக்கிறது. இதற்கான உத்தரவை மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. இது எந்த பகுதியில் அமைய இருக்கிறது என்று பார்த்தால், தற்பொழுது மிகவும் பிரபலமாக இருக்கும் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தை அடுத்த இணையம் என்ற பகுதியில் அமைய இருக்கிறது. இந்த இணையம் பகுதியில் ஏற்கனவே மீன்பிடி நடவடிக்கைகள் எல்லாம் மிக அதிக அளவு நடைபெற்று வருகிறது. எனவே அந்த இடத்தில்தான் இந்த துறைமுகம் என்பது அமைய இருப்பதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் 27,548 கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட இருப்பதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது கடலிலிருந்து 5 கிலோமீட்டர் நீளம், அதே போல 6 கிலோமீட்டர் அகலத்திற்கு இந்த துறைமுகம் அமைய இருப்பதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து தமிழகத்திற்கு வரும் மிகப்பெரிய சரக்கு கப்பல் எல்லாம் இந்த துறைமுகத்திற்குள் வரும் வகையில், அதாவது 1,00,000 டன்னுக்கும் அதிகமான தாங்குதிறன் கொண்ட கப்பல்கள் எல்லாம் உள்ளே வந்து திரும்பும் அளவிற்கு மிகப்பெரிய துறைமுகம் ஒன்று அமைய இருப்பதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். தற்பொழுது இலங்கையிலிருந்து கேரளாவுக்கு தான் இது போன்ற மிகப்பெரிய கப்பல்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த துறைமுகம் அமையும் பட்சத்தில் தமிழகத்திற்கு இது போன்ற மிகப்பெரிய கப்பல்கள்லாம் வரும். அப்படி வரும் பட்சத்தில் தொழில் ரீதியாகவும் வேலைவாய்ப்பு ரீதியாகவும் தமிழகத்திற்கு மிக உதவியாக இந்த துறைமுகம் இருக்கும் என நம்பப்படுகிறது.